வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழா சேனல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பச்சை பயிர் தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பச்சை பயிர் சாப்பிடுவதனால என்ன நற்பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது பயிர் வகைகள்லேயே நல்ல அதிக சத்துக்கள் நிறைந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சை பயிரை சொல்லலாங்க. இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்த உணவுன்னு சொல்லலாம். சர்க்கரையின் அளவு கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தோசை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி பச்சை பயிர் தோசை செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். இதில் விட்டமின்ஸ்களும் மினரல்ஸும் நிறைந்து கிடக்குதுன்னு தான் சொல்ல முடியும். மேலும் இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி அனிமிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பச்சை பயிரை அடிக்கடி உணவில் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரத்த சோகை நோய் இந்த மாதிரி எதுவுமே வராது. ஓகேங்களா? மேலும் பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு வர்றதுனால முகத்தில் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வர்றது இது எல்லாமே பார்த்திங்கன்னா முகத்துக்கு நல்ல பொலிவு கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சை பயிரை சொல்லலாம். மேலும் இந்த மாதிரி அதாவது நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேக் பெயின் இந்த மாதிரிலாம் வரும். அவங்களுக்கு இதை சாப்பிட்டுட்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய அயன் சத்து நல்லா ஒரு ரிலீஃபாக இருக்கும். வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். மேலும் தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தோசை சாப்பிட்டுட்டு வரும்போது பச்சை பயிர் அதிக அளவு எடுத்துக்கும் போது பால்கள் அதிகமாக சுரக்கும். சரிங்களா? அதனால் இந்த பச்சை பயிர் பயன்படுத்தி இதில் எப்படி ஒரு தோசை மாதிரி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இதுக்கு பயன்படுத்துறது என்ன அப்படின்னா, பச்சை பயிரோட அளவு தான் அதிகமாக இருக்கும். இதில் ஒரு டம்ளர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் அரை டம்ளர் அளவுக்கு இது அரிசி எடுத்துக்கணும். அரிசி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இட்லி அரிசி பயன்படுத்தலாம். சிலர் பச்சை அரிசி பயன்படுத்துவாங்க. ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்தலாம். இதனால் ஒன்றும் தவறு கிடையாது. இதில் ஒரு டம்ளர் பச்சை பயிர் எடுத்தீங்க அப்படின்னா, பச்சை பயிர் முழுமையான பயிர், இது கூட பார்த்திங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசியோ இல்லை பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இல்லைன்னா பச்சை அரிசி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கைப்பிடி அளவு இது உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது மூணையும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, பச்சை பயிர் நல்லா ஊறணும். அதுக்காக நீங்கள் உங்களுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும் அப்படின்னால கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம். நீங்கள் நைட்டு காலையில் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அரைக்கிறது இன்னும் நல்லா அரைப்படும். இதை இது கூட ஒரு டம்ளர் அரை டம்ளர் பச்சரிசியோ இல்லை கார அரிசி, இது ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா உளுந்து, இந்த மூணையும் நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு பதத்தில் எப்படி தோசை மாவு அரைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அரைக்கிறேன். இதை கண்டிப்பாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அயன் நிறையா இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க, அதாவது என்ன அப்படின்னா ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் இந்த மாதிரி பச்சை பயிர் உணவாக எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பச்சை பயிர் வேக வச்சுட்டு நல்லா தாளிச்சிட்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். சிலருக்கு தோசை மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதை வாரத்தில் ஒரு முறை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதை நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஊறிடுச்சு பச்சை பயிர் அந்த அரிசியெல்லாம். இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சிட வேண்டியதான். இது கம்மியாக இருக்குன்னா நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் வேணுனாலும் அரைச்சிங்க, அதனால் ஒன்றும் இல்லை. அரைச்சிட்டு எப்படி இருக்கு மாவு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு நான் அரைச்சி வச்சிட்டேன். இது கூட உப்பு போட்டு கலக்கிட்டு நல்லா ஒரு 5 hours நல்லா புளிக்கட்டும். மாவு நார்மல் மாவு மாதிரி தான், நல்லா புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறம் தோசை எப்படி வருது அப்படிங்கிறத நான் ஊற்றி காமிக்கிறேன். பாருங்க, நல்லா கிரீன் ஃபுல்லாக ஆயிடுச்சு. நல்லா சத்து மிகுந்த தோசைன்னு தான் சொல்லலாம். அதை பாருங்க, 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா புளிச்சிருச்சு மாவு. நல்லா நுர பொங்கி வந்துருச்சு. பார்க்க பாருங்க, அதாவது கிரீன் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி தோசை பதத்துக்கு உள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே தாளிச்சு கொட்டிடுங்க. இப்போ கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நான் பணியாரமாக ஊற்றுறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு பணியாரமாக ஊற்றுறேன். நீங்கள் தோசையாக கூட வாத்துக்கலாம். பணியாரம் தான் ஊற்றணும் அப்படின்லாம் இல்லை. இதில் பணியாரமாக ஊற்றுறதுனால நான் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், திருப்புனா செம்மையாக இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதாவது அந்த க்ரீன் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. பணியாரம் ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. பாருங்கள், எல்லாத்துமே சீக்கிரம் திருப்பிடலாம். கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா திரும்பிடுச்சு. திரும்ப ஆயில் விட்டுட்டு நல்லா செவக்க எடுத்துட்டிங்க அப்படின்னா சுவையான பச்சை பயிர் இது
பணியாரம் வந்து தயாராகிடுச்சு. தோசையாகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். கூட வந்து சட்னி, அதாவது கார சட்னி பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பச்சைப்பயிறு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உள்ளுக்கு நல்ல சத்தும் கிடைக்கும். ஒரு புதுமையான ஒரு டிஷ் கிடைச்ச ஒரு சந்தோஷமும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இன்னும் இந்த மாதிரி பல வீடியோக்கள் வர்றது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.